ஓம் சாந்தி. இன்றைய கதையின் தலைப்பு வெற்றியின் ரகசியம். ஜப்பானில் 10 வயது பையன் ஒருவன் இருந்தான். ஜூடோ சாம்பியனாக வேண்டும் என்பது அவனுடைய கனவு. ஆனால் அவனுக்கு இடது கை கிடையாது. கையும் காலும் வலுவாய் இருப்பவர்களுக்கே ஜூடோ சாம்பியன் ஆவது சிம்ம சொப்பனம். கையில்லாத பையன் என்ன செய்வான்? பல மாஸ்டர்களிடம் போனான். எல்லோரும் அவனை பரிதாபமாய் பார்த்துவிட்டு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். கடைசியில் ஒரு குரு அவனுக்கு ஜூடோ கற்றுத்தர ஒப்புக்கொண்டார். பயிற்சி ஆரம்பமானது. குரு ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். நாட்கள், வாரங்கள், மாதங்கள் ஓடின. குரு வேறு எதையும் கற்றுக் கொடுப்பதாக தெரியவில்லை. பையன் சோர்ந்து போனான். குருவே, ஜூடோ சாம்பியனாக இந்த ஒரு தாக்குதல் தெரிந்தால் மட்டும் போதாதே, வேறு எதுவும் சொல்லித் தருவீர்களா என்றான். இந்த ஒரே ஒரு தாக்குதலில் நீ வல்லவன் ஆனால் போதும் என்றார் குரு. குரு சொல்லிவிட்டால் மறுபேச்சு ஏது? பையனும் பயிற்சியை தொடர்ந்தான். சாம்பியன்களுக்கான போட்டி ஆரம்பமானது. முதல் போட்டி சர்வமும் கற்றுத் தேர்ந்த எதிராளி. ஒரே ஒரு தாக்குதல் மட்டும் தெரிந்த இந்த பையன் போட்டி ஆரம்பமானது. எல்லோரும் ஆச்சரியப்படும் விதமாக பையன் வெற்றி பெற்றான். இரண்டாவது போட்டி, அதிலும் அவனுக்கே வெற்றி. அப்படியே முன்னேறி அரையிறுதி போட்டி வரை வந்தான். அதிலும் கொஞ்சம் போராடி ஜெயித்து விட்டான். கடைசி போட்டி, எதிரே இருப்பவன் பலமுறை சாம்பியன் பட்டம் பெற்றவன். ஒரு கை இல்லாத எதிராளியை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் பரிதாபமும் இலக்காரமும். பையன் சளைக்கவில்லை. போட்டி ஆரம்பமானது. முதல் சுற்றில் பையனை அடித்து வீழ்த்தினான். பையனின் நிலையைக் கண்டு பார்வையாளர்களுக்கு அதிர்ச்சி. போட்டியை நிறுத்திவிடலாமா என்கின்றனர் போட்டி நடத்துபவர்கள். வேண்டாம், பையன் சண்டையிடட்டும் என்கிறார் குரு. இந்த பையனோடு போரிட இனிமேல் பாதுகாப்பு கவசம் தேவையில்லை என எதிராளி அலட்சியமாய் வந்திறங்கினான். பையன் தனக்கு தெரிந்த அந்த ஒரே தாக்குதலை பலமாய் நிகழ்த்தினான். எதிராளி வீழ்ந்தான். பையன் சாம்பியனானான். பார்வையாளர்கள் நம்ப முடியாமல் பார்த்தார்கள். போட்டியாளர்களுக்கு ஆச்சரியம். அந்த பையனுக்கே தனது வெற்றியை நம்ப முடியவில்லை. அன்று மாலை குருவின் பாதங்களில் பணிந்த அவன் கேட்டான், குருவே, நான் எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன்? ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் வைத்துக்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறேனே என்றான். புன்னகைத்தபடியே குரு சொன்னார், உனது வெற்றிக்கு 2 காரணங்கள். ஒன்று, ஜூடோவிலுள்ள மிக கடுமையான ஒரு தாக்குதலை நீ கற்று தேர்ந்திருக்கிறாய். இரண்டாவது, இந்த தாக்குதலை தடுக்க வேண்டுமானால் எதிராளிக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. உனது இடது கையை பிடிக்க வேண்டும். உனக்குத்தான் இடது கை கிடையாதே. உன்னுடைய அந்த பலவீனம்தான் பலமானதாய் மாறி உன்னை சாம்பியன் ஆக்கி இருக்கிறது. குரு சொல்ல சொல்ல பையன் வியந்தான். தனது பலவீனமே பலமாய் மாறிய அதிசயத்தை நினைத்து நினைத்து ஆனந்தித்தான். நமது மனம் திறமைகளின் கடல். அதில் முத்தெடுப்பதும் நத்தை எடுப்பதும் மூச்சடக்கி நாம் மூழ்குவதை பொறுத்தது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை தனித்தனி திறமைகளை கொடுத்திருக்கிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் ஞான கருத்தானது, பாபா கூறியிருக்கின்றார், நீங்கள் பல பிறவிகளாக என்னை தேடி அலைந்தீர்கள். எனக்காக இன்றும் பல கோடி மக்கள் பூஜை, சாஸ்திரங்கள் என்று பலவாறு தன்னைத்தானே நோகடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நான் என்று உங்களுக்கு அழியாத ஞான ரத்தினங்களை கொடுத்தேனோ, மன்மனா பவ என்ற மந்திரத்தை நான் சொன்னேனோ, அந்த ஒரு மந்திரத்தையே தாங்கள் இவ்வளவு வருடங்களாக பயிற்சி செய்து செய்து உயர்ந்த நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் உலக மக்களோ பல சாஸ்திரங்கள், ஸ்லோகம் எல்லாம் சொல்லி சொல்லி கீழிறங்கி வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கு வெற்றி என்பதே கிடைப்பதில்லை. ஆனால் பாபா நமக்கு மன்மனா பவ என்ற மந்திரத்தை கொடுத்து அந்த ஒரே மந்திரத்தை பயிற்சி செய்ய வைத்து நம்மளை முன்னேற்றி கொண்டிருக்கின்றார். ஓம் சாந்தி.